ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. நான் உங்கள் ஷஃபிக். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூலி மூவிலேருந்து பவர் லிரிக்கல் வீடியோ நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி யார் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணிடுங்க. ஸோ இந்த ஒரு சாங்கோட ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரட்டான ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோவாக இருந்துச்சு. முக்கியமாக அந்த லைன்ஸாக இருக்கட்டும், அரங்க மதுரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைனில் அந்த ஒரு வேர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மீனிங் இருக்குது. ஸோ மொத்த சாங்குமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரஜினி சாரோட நம்ம நிறைய வந்து இந்த மாதிரி மாஸ் எலிவேஷன் சாங்ஸ் வந்து ஒவ்வொரு டைரக்டருக்கு நம்ம வச்சு பார்த்துருப்போம். நெல்சனாக இருக்கட்டும், கார்த்திக் சுப்ராஜா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் லோகேஷ் அவர்கள் ரஜினி சாரை எப்படி இந்த படத்தில் காட்ட போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சாங் லிரிக்கல் மூலியமாக நம்மளுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு வந்து ரஜினி சார் எப்படி ஒரு மாஸ் எலிவேஷனாக காட்ட போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சாங் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவர் கமல் சாருக்கு பண்ணித்தார், விஜய் சாருக்கு பண்ணித்தார். ஸோ அவரோட என்னோட படத்தில் ஹீரோ வந்து இப்படி தான் இருக்கணும், ஒரு மாஸ் எலிவேஷன் சாங் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 பேரை வச்சு அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ ரஜினி சாரை வச்சு எந்த அளவுக்கு ஒரு மாஸ் எலிவேஷன் சாங் இருக்கணும், அவருக்கு நான் இந்த மாதிரி தான் நான் பார்க்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு லிரிக்கல் வீடியோ மூலயமா நம்மளுக்கு தெரிய வரும். ஏன்னா அவரோட ஸ்டோரி தான், கண்டிப்பாக அவரோட இன்புட்ஸ் இருக்கும். லைக் இந்த மாதிரி எனக்கு சாங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை சொல்லவே தேவையில்லை. அவரோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவருடைய ஃபேன் பாய். அவர் போட்ட எல்லா சாங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா தலைவருக்கு வந்து ஒரு ஹிட்டாக தான் அமைச்சிருக்கு. இந்த மாதிரி மாஸ் எலிவேஷனான சாங்காக சொல்லிட்டு ஹுக்குமாக இருக்கட்டும், ஹண்டர் சாங்காக இருக்கட்டும், வேட்டையன் மூவிலேருந்து. ஸோ இந்த ஒரு சாங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க கேட்கலாம். விட்ட கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. Power House. ओपनिंग का रखते करते हैं. அரங்கம் மதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, now கரங்கள் வசரட்டுமே, தேக்கோ வழக்கு மொத்தமே, now குழந்தை சிரிப்புள்ள பேசு, இமயமல போல மாசுதா, மனச பறிக்கிற கிரேசுதா, ஜெனசி ஒன்ன பத்தி பேசுதா. யார் பல்லிருக்கு லேட்ரு? அப்படி அந்த கோல்டு அந்த வாட்சில் என்னதான் இருக்குன்னு தெரியல. ஸோ எல்லாத்துலேயும் அந்த வாட்சை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஃபைட் சீன்லாம் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஃபார் ஷுர். Itu Anida நல்லா இருக்கு.
ஓ அறிவா லிரிக்ஸு, ஓகே ஓகே. மாசுங்க, பயங்கரமாக சாங். இது எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோம், எலிவேஷன் சாங்கா இல்லை ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக வர போகிற சாங்கான்னு தெரில. பட்டு எல்லாத்துலேயும் அந்த பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் கலர் அந்த வாட்சை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹார்பர் ஸ்டோரி தான். ஸோ ரொம்ப ஹார்பரில் அந்த கோல்டு ஸ்மக்லிங் இருக்கும், கோல்டு ஸ்மக்லிங்கான ஸ்டோரி ட்ராவல் போடுன்னு நினைக்கிறேன். அந்த வாட்சை வச்சு பயங்கரமாக அந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக விளையாடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்லேயே அந்த வாட்ச் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த லிரிக்கல் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் வச்சு தான் இந்த மொத்த சாங்கில் வர அந்த ஃபைட் சீனே வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லோகேஷ் அவரோட ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங்கில் ஒவ்வொரு ஃபிலிம் ரஜினி சார் பார்க்கும்போது ஒரு குஸ் பம்ஸாக இருந்துச்சு. ஸோ அவர் வந்து ரஜினி சார் இப்படி தான் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு அவர் வந்து லைக் தளபதி படம் அவர் ரொம்ப பிடிச்ச மூவின்னு சொன்னார். ஸோ ரஜினி சார் இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா தளபதி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹக் கூட பண்ணாருன்னு சொல்லிட்டு லோகேஷ் அவர்களே சொல்லியிருந்தார். பட் ஒவ்வொரு ஃப்ரேமும் இந்த சாங்கில் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக அது வந்து அந்த பாக்ஸ் தூக்கிட்டு போகும்போது ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ரியாக்ஷனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஐ திங்க் அவர் உள்ளே போய் அவர் நடிச்சுட்டு எல்லாரையும் வந்து காலி பண்ண போகிறாரு அப்படின்னு தான் சொல்லி தோணுது. அந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சாதுவாகவும் இருந்துச்சு. அட் டைம் இவர் ஏதோ பண்ண போகிறாரா அந்த ஒரு விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபுல் சாங் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஹுக்கும்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாங் வந்து ஐ லைக் டிட். இதை பார்க்கலாம் லோகேஷ் அவர்கள் ரஜினி சார் எந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு August 2 வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. பட் சிம்பிளாக சொல்லலாம் ஃபைட் சீன் தான் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக தெரிக்கும்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஃபார் ஷோர். ஸோ தட்ஸ் மை ரிவ்யூ ரியாக்ஷன் ஃபார் தி சாங் கூலி பவர் ஹவுஸ். ஸோ நீங்கள் இந்த சாங் பார்த்து எந்த அளவுக்கு பிடிச்சி கீழே கமெண்ட் சொல்லுங்கள். சொல்லி வீடியோ பிடிச்சிக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.